தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீச வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டுல வரக்கூடிய நாட்கள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து படிப்படியாக அது உயரும் எனவும், குறிப்பாக வட தமிழ்நாட்டின் உள் மாவட்ட பகுதிகளில் நமக்கு வெப்ப அலை வீசக்கூடிய வாய்ப்பு இன்றும் நாளையும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையத்துடன் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்துல தமிழ்நாட்டில் அதிகபட்சமா தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்கள்ல அதிக அளவுல வெப்பத்தினுடைய தாக்கம் பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்துல 41.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. ஈரோட்டுல 41.4 டிகிரி செல்சியஸ்ல வெப்பம் பதிவாகி இருக்கிறது. அதே போன்று தருமபுரியிலும் 40 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. திருச்சி, வேலூரிலும் 40 டிகிரி கடந்து வெப்பம் பதிவாகி இருக்கிறது. 40 டிகிரிக்கு மேல் அதிக அளவு இடங்கள் பதிவாகக்கூடிய ஒரு வெப்பம் சூழலும் தற்போது நிலவுகிறது. அதே போன்று மற்ற உள் மாவட்டங்கள் சேலம் உள்ளிட்ட மற்ற உள் மாவட்டங்கள்லயும் 39க்கு அதிகமான அளவில் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. சென்னை மாவட்டத்திலையும் நமக்கு நேற்றைய தினம் மீனம்பாக்கத்தில் 38.3 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பமானது அதிக அளவில் பதிவாகி இருக்கிறது. இது மேலும் வரக்கூடிய நாட்கள், அதாவது இன்றும் நாளையும் இயல்பான அதிகபட்ச வெப்பநிலையில் இருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் வட உள் மாவட்ட பகுதிகளில் இந்த வெயிலினுடைய தாக்கத்தினால் ஒரு இடங்கள்ல நமக்கு வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இன்றும் நாளையும் இந்த வெயிலுடைய தாக்கம் உச்சமாக இருக்கும் எனவும், அதற்கு பிறகாக படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு வெயிலுடைய தாக்கம் இந்த அளவில் இருக்கக்கூடிய சூழல்ல மழைக்கான வாய்ப்பு பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள்லயும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்லயும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு சில இடங்கள்ல லேசான முதல் மிதமான அளவில் மட்டுமே இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், பெரும்பாலும் மாலை நேரங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி வெயிலுடைய தாக்கம் பெரும்பாலான பகுதிகளில் அதிக அளவில் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் நாளை தினம் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவானது தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் நமக்கு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக வரக்கூடிய நாட்கள் வெயில் தணிப்பு எவ்வாறு இருக்கும், எந்தெந்த நேரங்கள் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்ற ஒரு புள்ளி விவரங்களை அடுத்து வரக்கூடிய முன்னறிவிப்புகளில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.